அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புனித ஜான் மரிய வியானி அவர்கள் படிப்பு வராது என்கின்ற ஒரு நிலை இருந்தது. குருப்பட்டம் கொடுக்கலாமா என்கின்ற ஆலோசனை இருந்த பொழுது முதன்மை குரு அவர்கள் கேட்டார்கள், புனித ஜான் மரிய வியானி அவர்களுக்கு அன்னை மரியாள் மீது பக்தி இருக்கிறதா என்று. அங்குள்ள பயிற்சியாளர்கள் எல்லாம் சொன்னார்கள், அன்னை மரியாள் மீது அளவு கடந்த விதத்தில் அவருக்கு பக்தி உண்டு என்று கூறினார்கள். அப்படியானால் இவர்களுக்கு குருப்பட்டம் கொடுக்கலாம் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் ஆர்ஸ் நகரத்திற்கு பங்கு தந்தையாக அனுப்பப்பட்ட வேளையிலே அவர்களுக்கு ஆயர் அவர்கள் சொல்லி அனுப்பியது, ஆர்ஸ் நகரத்தில் உள்ள மக்கள் கடவுள் பயம் இல்லாதவர்கள், நீங்கள் போய் அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று அனுப்புகின்றார். அவரும் ஆர்ஸ் நகரத்துக்கு வந்து விடுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த விதத்தில் பக்தி கொண்டு 14 மணி நேரம் அவர்கள் தொடர்ந்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலேயே இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 14 ஆண்டுகள் அவர் நற்கருணை ஆண்டவர் மீது ஒவ்வொரு நாளும் அந்த இறை பிரசனத்தில் இருந்ததற்கு பின்புதான் அங்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறுகின்றன. ஏராளமான மக்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். அனைத்து மக்களும் இந்த ஆர்ஸ் நகரத்தை தெரிவதற்கு 14 ஆண்டுகள் ஆயின நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையினால். என்னுடைய வாழ்க்கையில் இந்த 2 காரியம் புனித ஜான் மரியா வியானி அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். முதலாவதாக அன்னை மரியாள் மீது அளவு கடந்த விதத்தில் பக்தி. எங்கு சென்றாலும், திருப்பலிக்கு அழைத்தாலும், ஒரு புதுமையான நிகழ்விற்கு சென்றாலும், ஒரு ஜெபமாலை ஒப்பு கொடுத்து விட்டு சென்றோம் என்றால் அங்கு அற்புதமாக அதிசயமாக ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுவதை உணர முடிகின்றது. இரண்டாவதாக நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த விதத்தில் பக்தி. நான் இருந்த 2 பங்கு தலங்களிலும், கொடைக்கானல் உகார்த்தி நகர் அற்புத குழந்தை இயேசு கோவிலும், கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் கோவிலும் கட்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தார். இந்த 2 கோவில்களிலுமே கோவில் வேலைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 100 மணி நேரம் நற்கருணை ஆராதனை வைத்து ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்துதான் இந்த வேலைகளை ஆரம்பிப்போம். 5 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் அதை மிகுதியாக மாட்சியோடு மாற்றினார். ஒரு அற்புதமான திருத்தலமாகவும் மாற்றி கொடுத்தார். இந்த 2 விதங்களிலே புனித ஜான் மரிய வியானி என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதுபோல நீங்களும் அன்னை மரியாள் மீது அளவு கடந்த விதத்தில் பக்தியோடு இருங்கள். நற்கருணை ஆண்டவர் மீது அளவு கடந்த பக்தியில் இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் நம் அனைவரையுமே வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்துவார். அனைவருக்கும் புனித ஜான் மரிய வியானி ஆசீர் வழங்குவாராக. புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.